வெல்கம் டு அன்னபூரணி உலகம். பாத்திரத்துல பாருங்க, இந்த ஓரத்துல எல்லாம் நல்லா கருப்பா படிஞ்சிருக்குது. நம்மளுக்கே தெரியாம இந்த மாதிரி கருப்பா படிஞ்சிரும். நம்ம நல்லா தேய்ச்சி கழுவிட்டே தான் வருவோம். அப்படி இருந்துமே இந்த மாதிரி கருப்பா படிஞ்சிரும். இப்படி இருக்கையில நம்மளுக்கு சமைக்கையில கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இதை எப்படி கிளீன் பண்ணலாம்னு நான் சொல்றேன். உப்பு பேப்பர்னு சொல்லிட்டு ஹார்ட்வேர்ஸ் கடையில எல்லாம் கிடைக்கும். மர வேலைக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. மரத்தை நல்லா ஃபைனா ஷைனிங்கா தேய்க்கிறதுக்கு இந்த உப்பு பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க. இதுல நம்பர்லாம் இருக்குது. நம்மளுக்கு நம்பர்லாம் தேவையில்லை. நல்லா ஸ்ட்ராங்கா திக்கா உள்ள ஒரு உப்பு பேப்பர் வாங்கிக்கலாம். அதை நான் சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அதை வச்சு இந்த ஓரத்துல அந்த கருப்பு இருக்க இடம்லாம் நல்லா தேய்ச்சி விடலாம். மாஸ்க் போட்டுக்கோங்க. தேய்க்கையில அந்த தூசி மூக்குல வந்தாலும் வரும். அதனால மாஸ்க் போட்டுக்கோங்க. நல்லா தேய்ச்சிக்கலாம். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, ஈஸியாவே தேய்ச்சிடலாம். இதே இதுல தோசைக்கல்லையுமே கிளீன் பண்ணலாம். தோசைக்கல் இதை விட நல்லா இன்னுமே சுத்தமா கிளீன் ஆயிரும். பாத்திரத்தை விட தோசைக்கல் சுத்தமா கிளீன் ஆயிரும். நான் அதை காமிக்கிறேன். அது முன்னாடியே எடுத்துட்டேன் அந்த வீடியோ. தோசைக்கல் கிளீனா இருக்கிறத மட்டும் காமிக்கிறேன். உப்பு பேப்பர் வச்சு நல்லா மடக்கி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சிக்கலாம். நம்ம சேனலை புதுசா பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சிட்டு பார்க்கலாம். பாருங்க, தேய்ச்ச பக்கத்துக்கும் தேய்க்காத பக்கத்துக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுது. தேய்ச்சோன்னா அந்த ஓரத்துல இருந்த கருப்பு எல்லாமே போயிருச்சு. அந்த காது கிட்ட மட்டும் அந்த அந்த நட்டு இருக்கனால கொஞ்சம் தேய்க்க கஷ்டமா இருக்கு. அது மட்டும் தேய்க்க முடியல. இன்னொரு டைம் நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சாச்சு. கருப்பு எல்லாம் போயிருச்சு. பாருங்க, சைட்ல உள்ள அந்த கருப்பு எல்லாமே போயிருச்சு. ஈஸியா போயிருச்சுங்க. நம்ம தேய்ச்சி கழுவினா கூட இந்த அளவுக்கு தேய்ச்சி கழுவ முடியாது. இப்போ இதே மாதிரி இன்னொரு டைம் அதே மாதிரி உப்பு பேப்பர் வச்சு தேய்ச்சிட்டோம்னா இன்னும் பாத்திரம் கிளீன் ஆயிரும். தண்ணி இருக்கக்கூடாது. இதை வச்சு தேய்க்கையில பாத்திரத்தை நல்லா ட்ரை பண்ணிட்டு அப்புறமா இந்த உப்பு பேப்பர் வச்சு தேய்க்கணும். இந்த ஓரம் மட்டும் கொஞ்சம் தேய்க்க முடியல. அந்த நெட்டு இருக்கனால எனக்கு கிளீன் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஒரே நாள பாருங்க, தோசைக்கெல்லாம் நல்ல வெள்ளையாயிடுச்சு. பாருங்க, அந்த ஓரத்துல இருக்க கருப்பு மட்டும்தான் போல. எல்லாமே நல்லா இந்த கலர் நல்லா கருப்பா இருந்தது தேய்ச்சி அந்த கலர்ல கருப்பு இருந்தது. இப்ப இந்த மாதிரி நல்ல வெள்ளையாயிடுச்சு. தோசைக்கல் இந்த மெத்தட்ல கிளீன் பண்ணீங்கன்னா நல்லா சூப்பரா இருங்க வெள்ளையா. அப்புறமா பழைய மாதிரி நம்ம ஒரு சீசனிங் மட்டும் பண்ணிட்டு தோசை ஊத்திக்கலாம். அந்த ஓரம் எவ்வளவு கருப்பு இருக்கு அந்த அளவுக்கு இருந்ததுங்க தோசைக்கல். இப்ப இந்த அளவு வெள்ளையா வந்திருக்குது. இந்த வீடியோ நான் முதல்ல எடுத்துட்டேன். நான் வீடியோ எடுக்கல, நான் கிளீன் பண்ணிட்டேன். அதனால உங்களுக்கு ஒரு ஐடியாக்காண்டி காமிக்கிறேன். தோசைக்கல்லையும் இந்த மாதிரி நல்லா கிளீன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி காமிக்கிறேன். பாருங்க, பாத்திரம் கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். முதல் எவ்வளவு கருப்பா இருந்துச்சு, இப்ப பாருங்க எவ்வளவு வெள்ளையாயிருச்சுன்னு. நம்ம கையில தேய்ச்சி கழுவி இருந்தா இந்த அளவுக்குலாம் இந்த அளவுக்கு கூட தேய்க்க முடியாதுங்க. உப்பு பேப்பர் வச்சு தேய்க்கையில நல்லா சுத்தமாயிருது. எல்லாமே அந்த ஓரத்துல உள்ள அந்த கருப்பெல்லாம் போயிருச்சு. முதல்ல எவ்வளவு கருப்பா இருந்துச்சு. இன்னொரு டைம் நல்லா ட்ரை பண்ணிட்டு இன்னொரு தடவை இந்த எக்ஸ்ட்ரா இன்னும் கருப்பு இருக்கிறது இன்னொரு டைம் கிளீன் பண்ணீங்கன்னா சரியா வந்துடும். என்றாவும் நல்லா தேய்ச்சிக்கலாம். இது இண்டாலியம் கடாய்ங்க. சமையல் பண்றதுக்கு நல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே. தோசைக்கல்லுமே நல்லா வெள்ளையா கிளீன் பண்ணியாச்சு. அந்த ஓரத்துல உள்ள அந்த இது மட்டும் கருப்பு மட்டும் போல. அது கொஞ்சம் நைஸா வந்துருது. அதாவது நைஸா வந்துருது. அதுக்கு மேல அதை தேய்க்க முடியல. அந்த ஓரம் மட்டும் அந்த அளவுக்கு தான் முடிஞ்சது. அதுக்கு மேல தேய்க்க முடியல. நடுவுல சென்டர் ஃபுல்லா நல்லா ஒயிட்டா தேய்ச்சாச்சு. நல்லா தேய்ச்சி கழுவிட்டு வெங்காயம் உப்பு எண்ணெய் மட்டும் போட்டு நல்லா ஒரு சீசனிங் பண்ணிட்டு ஒரு ஆம்லேட் கூட ஊற்றிட்டு அப்புறமா நம்ம எப்பயும் போல ரெகுலராக தோசை ஊற்றிக்கலாம். உப்பு வெங்காயம் மட்டும் நல்லா போட்டு தேய்ச்சிட்டு தோசை ஊற்றிக்கலாம்.